அது உன்னதமான நாமத்தினாலே புரிவதுகிற ஒருவரையை நாங்கள் வாழ்த்து வர இருக்கிறோம். இந்த வேலையை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செவி கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8 28வது வசனத்திற்கு நாங்கள் வாசிப்போம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாக இதெல்லாம் கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தை கேட்கொள்ள மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் எங்களை ஒப்புவிக்கத்தக்கதாக தேவரே கிருபை செய்யும். அப்படி நீங்கள் செய்கிற கிருபைக்காக உண்மை நல்லதோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து இன்றைக்கு கர்த்தாவே அநேகரோடு கூட நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் கோடி ஸ்தோத்திரம். அடியை மறைத்து உண்மை நீர் வெளிப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே பேசி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எனக்கு கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் தூக்கி நாமத்தை மிகுக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நாங்கள் பார்க்குறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. அப்போ இன்றைக்கி நாளில் நாங்கள் பார்க்க போகிறதான ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ யார் ஒரு தீர்மானத்தை எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்த்த ஆண்டவராகிய தேவன் சரிதானே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் 3 ஆள் தத்துவம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த முக்கோண ஷேப் உங்களுக்கு தெரியும் இல்லை? முக்கோண ஷேப் தெரியும். இந்த முக்கோண ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 3 பக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த 3 பக்கங்களும் உள்ளடக்கப்பட்டதான அந்த ஒரு உருவம் ஒரே உருவத்தை காண்பிக்கும். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த ஒரு உருவம் தான் ஆண்டவராகிய சாணி அரை உருவம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்லா கவனிங்க சாணி. அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனாய், குமாரனாகிய தேவனாய், பரிசுத்த ஆவியான தேவனாய், 3 ஆள் தத்துவம் நிறைந்த தேவனாக எங்கள் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த 3 தேவர்கள் சுதானே அவங்க என்ன செய்யணும், ஒரு டிசிஷன் எடுத்து தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய சாயலாக இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறாங்க. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அந்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதான காரியத்தை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ அப்படினால அவருடைய தீர்மானத்தின்படி எங்களை அழைத்திருக்கிறார். அப்போ நாங்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அழைக்கப்பட்ட நாங்கள் அந்த அழைப்புக்கு நாங்கள் எந்த விதமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தேவன் நாங்கள் சொல்லுகிற போல சொல்கிறார். சானே ஆகாயத்து பட்சிகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், ஊரும் பிராணிகள் சகலத்தையும் ஒரு மனிதன் ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டுமே தவிர எதற்குமே அவன் அடிமையாக கூடாது என்றதான ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துதான் ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறார், உண்டாக்கி இருக்கிறார். சானே ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை அடிமையாக வைக்கிறத ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. சானே மனுஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் ஆண்டவரை போல அவர் எப்படி இந்த அண்ட சராஸ்திரங்களையும் அருள எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறாரோ, அந்த மாதிரி ஒரு ஆளுகைக்குள்ள ஒரு ஆட்சிக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்பி அந்த காரியத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் முதல் படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டுடைய வார்த்தையை அவன் அவமதித்து அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அவன் ஒரு மனிதனுடைய வழியாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் பாவம் கடந்து வந்ததே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்குதான்? பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கும் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த தேவனுடைய கிருபை எங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுதுன்னா வரம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறதான வரம் கேட்டு நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் வரம் கேட்டு தவம் இருந்து கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் கேட்டு அல்ல, யாரும் இதற்காக தவம் இருந்து அல்ல, ஆண்டவர் தம்முடைய கிருபையால்
தேவனுடைய தம்முடைய கிருபைன்னு சொன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதியான ஒரு பரிசு தான் கிருபை. அந்த கிருபை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிருபையை ஆண்டவர் என்ன பண்றது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வரமாக கொடுக்கிறார். அப்போ வரமாக கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரத்தில் அடங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அழிவில்லாத நித்திய ஜீவன். சொல்லுங்க அல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ஜீவன். இந்த அழிவில்லாத நித்திய ஜீவனை கர்த்தர்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானே ஆண்டவருக்கு எப்படி தொடக்கம் இல்லையோ முடிவில்லையோ, ஆண்டவருக்கு எப்படி மரணம் இல்லையோ, அவர் எப்படி சதா காலமும் ஜீவனுள்ள தேவனாக இந்த உலகத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ, அதே போன்றுதான் சானே மனிதனுடைய ஆத்துமாவுக்கும் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இல்லை, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அந்த மனிதனுடைய ஆத்துமாவுக்கும் தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சானே மனிதனுக்கு அந்த மனிதனுடைய ஆத்துமாவுக்கு மரணம் இருக்கிறது. அது எப்படின்னா அவன் பாவம் செய்து சதானே பாவம் செய்து பாவத்துக்குள்ளேயே குடியிருப்பானா இருந்தானா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மரணம் இந்த உலகத்தில் என்ன செய்யும், சம்பவிக்கும் சானே. அப்போ எப்படி சம்பவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானே அவன் ஆத்துமாவில் ஒரு மிகப்பெரிய காரியம் ஒன்று இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது தெரியும் சானே யாருடைய ஆத்துமாவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் யாருடைய ஆத்துமாவை பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் முதலாவது கவனிக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி அல்லது உருவாக்கி, நல்லா கவனிங்க. அப்போ அந்த உண்டாக்குறதுக்கு முன்பதாக உருவாக்குறதுக்கு முன்பதாக எடுத்த டிசிஷன் நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின் படியையும் மனுஷனை என்ன செய்வோம், உண்டாக்குவோம். நீங்கள் வேதத்தில் அப்படி தான் நாங்கள் வாசித்தோம் இல்லையா? எப்படி வாசித்தோம்? அது முதலாம் அதிகாரம் 26 ஏ பகுதி எப்படி சொல்லுங்க, வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ தீர்மானம் எப்படின்னா அவருடைய சாயல் மனுஷனுக்கு இருக்கணும். மனுஷனுக்கு என்ன சாயல் இருக்கணும்? இந்த பிள்ளைகள் பேச விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ அவருடைய சாயலை மனுஷனுக்கு கொடுக்கணும், அவருடைய ரூபத்தை மனுஷனுக்கு கொடுக்கணும். அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் பெற்றவனாக மனிதன் இந்த உலகத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், படைக்கப்பட வேண்டும். சாரி, நல்ல கவனிங்க. அப்போ அவருடைய ரூபம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. சாயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவருடைய நாசியில் வாசிங்க இருக்கா என்ன சொல்லப்படுது, மனுஷன் வாழ்க்கையில உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். நல்லா கவனிங்க. இப்ப சாயல் எப்படி கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா சொல்லானே மனுஷன் மண்ணினால உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சொல்கிறப்ப டஸ்ட்டில் தான் உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு சாணி. சும்மா பூமியில் இருக்கக்கூடிய டஸ்ட் அல்லது மண்ணால் மனுஷன் ஆண்டவர் அவருடைய கைகளினாலேயே சாணி அவர் அழகான முறையில் வணைந்து சாணி அந்த மனுஷனை அவருடைய சாயல், அதாவது அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். சாணி அவருடைய சாயலாகி அவருடைய ஆத்மாவை அவருடைய சுவாசத்தை மனுஷனுக்கு ஊதினார். எங்கே ஊதினார்? மூக்கில் ஊதினார். சாணி அதனால் எப்படியுமே நான் சுவாசிக்கும் பொழுது மூக்கு வழியை சுவாசித்து வாய் வழி நாங்கள் என்ன பண்ணோம்னா கார்பன் ஆக்சைடை வெளியே விடுவோம். அப்போ ஆக்சிஜன் எங்கே போகுது? எங்களுக்கு மூக்கு வழியை போய் கார்பன் ஆக்சைடு என்ன செய்யும்? வாய் வழி எங்களுக்கு வெளியில் போகக்கூடியதாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சுவாசிக்கிறதற்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவாசம் யாருடையது அப்படின்னா தானே இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கின தேவனுடைய சுவாசத்தை தான் மனுஷன் பெற்றிருக்கிறான். அப்படினால அந்த மனுஷன் பெற்றுக்கிற அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லையா? அழிவு இல்லை. அழிவு கிடையவே கிடையாது. அழிவு கிடையவே கிடையாது. நல்ல கவனி. அப்ப அந்த அழிவில்லாத ஆத்மாவை பெற்ற மனுஷன் ஏன் அழிவுக்கு உட்பட்டான் அப்படின்றத நாங்கள் பார்க்கிற பொழுது அவன் எப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மீறினானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கைக்கு மரணம் என்ன செய்யப்பட்டது? நியமிக்கப்பட்டது. அவன் வசனத்துக்கு மீறிட்டான். அவனுடைய வசனத்தில் சொன்னார், நீ இந்த மரத்துல சகல கனிகளை நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீ சாப்பிடலாம், ஒரு மரத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சிறிய டெஸ்ட் ஒன்று வச்சிருந்தார் ஆண்டவர். ஏன்னா மனுஷன் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேணும் என்றது தான் எதிர்பார்த்தான். அதை எதிர்பார்த்த அந்த கீழ்ப்படிதலை மனிதன் தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யல, கொடுக்க இல்லை. இதன் நிமித்தமாக என்ன பண்ணான்னா சதானே அவன் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட மரணத்துக்கு சொந்தக்காரனாக என்ன செஞ்சான்,
மாறினான். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 930 வருஷம் உயிரோடு இருந்தான்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்படுது. 930 வருஷம் உயிரோடு இருந்தான் அந்த முதல் மனிதன். அது ஏன் அந்த முதல் மனிதன் 930 வருஷம் இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள் இந்த பூமியில் அவங்க என்ன பண்ணது வந்து பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக தான் தேவன் வச்சிருந்தார். அவள் பழுகி பெருகி 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 பூமியை அவங்க எல்லா இடமும் நிரப்புனாங்க. அந்த நிரப்பப்பட்ட மனிதர்களில் ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கக்கூடியதான கூட்டமுமாகி நாங்களும் இருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நேராக தானே தேவனுடைய கிருபை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ரைட், நல்ல கவனிங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறதற்கு தேவனுடைய தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானே தேவன் ஒரு மனிதனை ஒரு தீர்மானத்தோடு கூட அழைக்கிறார். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் தேவன் மேலே அன்பு கூற வேண்டும். தேவன் மேலே என்ன செய்ய வேணும்? அன்பு கூற வேண்டும். சானே ஏன் தேவன் மேலே அந்த மனுஷன் அன்பு கூறணும்? அழைக்கப்பட்டவர்கள் ஏன் தேவன் மேலே அன்பு கூறணும் அப்படின்றது எதற்காக தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, நல்லா கவனிங்க பாருங்க என்ன சொல்ற அப்படின்னா தேவனுக்கு வந்து ஒரே குமாரன் இருக்கிறாரு. அந்த குமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அதாவது அவருடைய அந்த ஒரே மகனை தானே என்ன செய்யறாராம் வாசிங்க. யாரெல்லாம் அந்த மகனை வந்து விசுவாசிக்கிறாங்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், அதாவது என்ன சொல்றது வந்து மரணமில்லாத ஜீவியத்தை அவன் அடைந்து கொள்ளும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல தேவன் அன்பு கொண்டிருக்கிறார். உலகம் யாருடைய கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கையில் இருக்குது. ஆனால் சாத்தானுடைய கையில் இருக்கக்கூடியதான அந்த மனுஷர்கள் மேல தேவன் எப்படிப்பட்ட அன்பை அவர் ஊற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதர்களுடைய பாவங்களுக்காக தானே மரணிக்கும்படியாய் அந்த மரண தண்டனையை அவருக்கு கொடுத்து சதானே எங்களை மாதிரி ஆண்டவருக்கு எதிரான பாவங்களை செய்த பாவிகளை அவர் அவ்வளவாக நேசித்திருக்கிறார். அப்போ அவருடைய நேசம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் சதானே நம்ம சாதாரண மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறதான போய் என்ன பெரட்ட என்ன நாங்கள் எத்தனை விதமான நடிப்புக்காரர்கள் எப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள் நம்மளுடைய வாழ்க்கை கவனித்து பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க சார், அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க நம்மலாம் சார். இந்த வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பச்சை வந்து ஏதாவது நம்ம பசங்கன்னா கரெக்டானு சொல்லுவோம். இந்த கரெக்டான் கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கரெக்டான் வந்து அப்படியே ஒரு பச்சை மரத்தில் நின்றுச்சுன்னா அங்கே அந்த கரெக்டான கலர் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? என்னவாக இருக்கும்? பச்சையாக இருக்கும். அதே கரெக்டான இப்போ இந்த 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 கற்களுக்கு மேலே வந்து நினைச்சுன்னா என்ன கலர் நிற்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி நிற்கும்? சரியா இந்த கல் மாதிரியே தன்னோட கலரை என்ன நிற்கணும், அது மாற்றிக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான டெக்கல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் நம்மளாம் வந்து என்ன பண்ணணும், எங்கெங்கே போய்ட்டு நிற்கணுமோ அங்கங்கே அந்தந்த மாதிரியான உருவ தோற்றத்தை அமைச்சிக்கிட்டு அமைதியாக இருப்போம் நம்ம. அப்படிப்பட்ட ஆட்கள், அப்படிப்பட்ட மனிதர்களாகிய சானே இந்த பச்சுவனுடைய குணமுள்ள எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அன்பு கூர்ந்துக்கிறான். எப்படின்னா தான் குமாரனாக நேசித்த தம்முடைய ஒரே குமாரனையே எங்களுக்காக பலி செலுத்துவதற்கு அவர் முன் வந்து சானே அவரை எங்களுக்காக கொள்றார். ஆண்டவர் அடிச்சு கொள்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படிலாம் அடித்தாங்க அப்படின்றத நீங்கள் லூக்கா புத்தகம் 23ஆம் வீட்டில் போய்ட்டு வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பயங்கரமான அடி. அவர் முகத்தில் காரி துப்பி அவர் அடின்னு அடித்து சவுக்கால் அடிப்பாங்க. சவுக்கில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சவுக்கு மரத்துலேருந்து இருக்கிற சவுக்கு இல்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட முள் சவுக்கு. அதில் வந்து இந்த செத்துப்போன மனுஷர்களுடைய எலும்புகள் தானே அது மாதிரி அந்த சில மிருகங்களுடைய எலும்புகள் அதில் பதிச்சிருப்பாங்க. அது எலும்பு துண்டுலாம் போய் அப்படியே கவ்வி பிடிச்சி சதையை பிச்சுக்கிட்டு வந்துடும் அடித்தோடனே. அப்படிப்பட்ட அடி வாங்கி சதையில் பிக்கிறது கொடுத்துருப்பார் கர்த்தர். அதுக்கப்புறம் 3 ஆணி, பெரிய பெரிய ஆணியை வச்சு சிறுவையில் கையுக்கும் காலுக்கும் வச்சு அப்படியே அடித்து அதில் அப்படியே கொன்றுவார் ஆண்டவர். ஏன் அப்படி இயேசு கிறிஸ்துவை அடித்து கொண்டார் அப்படின்னா சானே இந்த மாதிரி நேரத்துக்கு நேரம் நிறமாறக்கூடியதான பயங்கரமான காரத்தை பண்ணிருக்கக்கூடிய பாவம் மனிதர்களாகி எங்களை ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு நேசித்ததனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ அவ்வளவு அடையாளமாய் நாங்கள் பார்க்கக்கூடியதான ஒரு பெரிய மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா சானே அதை பார்த்து அந்த பாடுகளை ஒரு நிமிஷம் நாங்கள் யோசித்து பார்த்து இந்த பாடுகளெல்லாம் அனுபவித்து மரணிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த தேவனுடைய அன்பு
சரிதானே? எங்களை நெருக்கி ஏவுகிறதுனால நாங்களும் அந்த ஆண்டவரை நாங்கள் அன்பு கூற வேணும். அவர் மேலே நாமளும் என்ன செய்யணும்? அன்பு வைக்கணும். அப்போ அந்த அன்பு வைப்பதற்காக தான் ஆண்டவர் எங்களை என்ன பண்ணிக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தோடு அழைத்தார். அப்போ தீர்மானத்தோடு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தோடு அழைக்கப்பட்டவர்களுக்கு வந்து சானே நன்மையை தவிர தீமை ஒன்றை கூட தேவன் என்ன செய்யறதில்லை, அனுமதிக்கிறது கிடையாது. நன்மையை தவிர தீமை ஒன்றை கூட அனுமதிக்கிறதே கிடையாது. அப்போ ஏங்க எங்கள் வாழ்க்கையில் தீமை? ஏன் அநேகமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் முகம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் சொல்லி ஆராய்ச்சிட்டு இருக்கிறோமே. சரிதானே? நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லி உட்காந்துருக்கோம். அப்போ அடிக்கடி தீமைகள், தீமையான அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து சொல்லி கொண்டிருக்கிறதெல்லாம் நாமளே கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். சரிதானே? நான் ஒரு பாவம் செய்யலை, யாருக்கும் பாவம் செய்யலை, என்னத்துக்காக எனக்கு இப்படிப்பட்ட காரியம்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேள்வி எங்களுக்குள்ளே எழுப்பிக்கிட்டு உட்காந்துருக்கோம். சரிதானே? நல்ல கவனிங்க. இதற்கு ஒரு சான்றாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிதானே, காட்டில் இருக்கக்கூடியதான மிருகமாக்கிய சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக இருக்கும். அந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடியதான அந்த சிங்கம் என்ன செய்யுமா? சரிதானே, அந்த சிங்கத்தினுடைய குட்டிகள் என்ன செய்யுமா? சார் தாழ்ச்சி அடைந்து அப்படியே பட்டினியாக கிடக்குமா? தாழ்ச்சி அடைந்து எப்படியா கிடக்குமா? பட்டினியாக கிடக்கும். எங்கே இருக்க வார்த்தை? சங்கீதம் 34 எத்தனாவது வசனம் வாசிங்க இருக்கா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். ஏன் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும்? ஏன்னா சிங்கம் தனது தான் வந்து காட்டுக்கே ராஜான்ற ஒரு பவரை காட்டிக்கிட்டு சானே, அந்த கெத்தை காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்படி காட்டிட்டு என்ன செய்யும் அப்படின்னா கண்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுத்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க சானே, காட்டில் இருக்கிற மற்ற மிருகங்களையும் கடவுள் தான் என்ன செய்கிறாருன்னா பாதுகாக்கிறார். அப்போ பாதுகாத்து கொண்டிருக்கிறதான அத்தனை மிருகங்களுக்குள்ளேயும் ஒரு மிருகத்தை ஆண்டவர் அந்த சிங்கத்துக்காக இரையாக அனுமதிக்கலைன்னா அந்த சிங்கம் அந்த மிருகத்தை பிடிச்சி என்ன செஞ்சிடலாது, சாப்பிட்றேலாது. நல்ல கவனிங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு மிருகத்தை தேவன் தயார் நிலையில் வச்சிருக்கணும். அப்போ தான் அது சாப்பிடலாம். ஒரு கூட்டுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு பறவை அது வெளியில் வரும் பொழுது சானே, அந்த பறவையோட கண்ணுகளுக்கு வந்து காட்சி அளிக்க வேணும் ஒரு புழு. அந்த புழு காட்சி அளித்தால் மட்டும்தான் அந்த புழுவை பிடிச்சிட்டு போய் சாப்பிடும். இல்லாட்டி அந்த புழுவுக்கு அந்த புழுவுக்கு சாப்பிட முடியாது. அப்போ அந்த பறவைக்கு சாப்பிடணுங்கிறதுக்கு அவங்களுக்கு புழுவை அனுப்புறது போல, அந்த மிருகத்துக்கு சாப்பிட்றதுக்கு இன்னொரு மிருகத்தை கொடுக்கறது போல தானே மனுஷர்களுக்கும் அதே மாதிரி தான். மனிதனுடைய தேவைகளையும் ஆண்டவர் அவங்களுக்கு சந்திக்கலைன்னா மனிதர்களுக்கும் அது என்ன செய்ய போகிறது? ஒரு நாள் அது கிடைக்க போகிறது இல்லை. நல்ல கவனிங்க. அதான் சொல்லப்போ நீ காட்டில் பெரிய கெத்த காட்டிட்டு தெரியலாம். ஆனால் ஒரு மிருகத்தை கத்த அந்த 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 சிங்கத்துக்காக நியமிக்கலைன்னா அந்த சிங்கம் தன்னுடைய பசியை என்ன செய்யாது, ஆற்றிக்கொள்ளாது. சிங்கத்துடைய குட்டிகளுக்கும் என்ன செய்ய சாப்பாடு என்ன செய்யாது, கிடைக்காது சாணி. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த சிங்கத்துக்கும் சிங்க குட்டிகளுக்கும் சாப்பாடை கொடுக்கறது கர்த்தர் தான். ஏன்னா கல்லுக்குள் இருக்கிற தேரையையும் ஆண்டு என்ன செய்கிறார், வந்து போஷிக்கிறார் சாணி. அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சொல்ல வந்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி வந்து பண்ணே கிடைக்கும். ரைட். அடுத்த வசனம் சொல்லுது, அது அதனுடைய 2வது பகுதி சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுறாரு. அப்படின்னா தேடுகிறவர்களுக்கோ. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம சபையில் கணக்கெடுத்தாலே இன்னைக்கு நாள் கர்த்தருடைய நாள். இன்னைக்கு நாளுக்கு பேர் வச்சுக்கிறார் கர்த்தர், வந்து வேதாகமத்தை வச்சுக்கிறாரு கர்த்தருடைய நாள். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளை தன்னுடைய நாளாக ஒரு மனிதன் என்ன பண்றான்னா அந்த நாளை ஆதிக்கம் செலுத்துகிறான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. ஆனால் இந்த இடத்துல கூடி வந்த அநேகருக்கு இன்றைய நாள் கர்த்தருடைய நாள்னு தெரியும். இந்த கர்த்தருடைய நாளை தன்னுடைய நாளாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டு அந்த நாளிலே தன்னுடைய சொந்த வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு சானே, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அதை செய்ய வர சொன்னாங்க, இதை வர செய்ய வர சொன்னான்னு பார்த்து சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறத விட்டுட்டு மனிதனுக்கு பயந்து கொண்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கிறானே ஒரு கூட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்து நீலாம் கர்த்தரை தேடாத ஜனங்கள். இவங்கெல்லாம் கர்த்தருடைய நாளில் கர்த்தரை தேடாத ஜனங்கள். அப்போ யார் கர்த்தர் தேடுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளை கர்த்தருக்கென்று கொடுத்து அந்த நாளை கர்த்தருக்கென்று கனம் பண்ணி அந்த நாளை கர்த்தருக்கு பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறாதபடி அது பரிசுத்தத்தோடு கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய மனிதன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ள ஒரு மனிதனாக இருப்பான். அப்போ அந்த கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லாத ஒரு மனிதன் அந்த கர்த்தருடைய நாளை கொள்ளையடிச்சுட்டு அன்னைக்கு அவன் தன்னுடைய இஷ்டமான எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க சார்,
சில நேரம் அவன் செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், அவன் செய்கிற தொழில்களாக இருக்கலாம். சானே அவன் என்னென்னமோ காலையில் இந்த உலகத்தை தேடிக்கொண்டு தெரியுமா. இதில் எல்லாத்துலேயும் லொஸ்ட், இதில் எல்லாத்துலேயும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள், சில தோல்விகள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கும். சாமி இதெல்லாம் ஏன் அவனுடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னா, என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீ தியானம் மறந்து பாரு, அவரை நீ எப்பொழுது நீ தேடிப்பார், நீ சிந்திச்சு பாரு, நீ செய்வதெல்லாம் உனக்கு என்ன செய்யும் வாய்ப்பு. அப்படி கர்த்தருடைய நாளையே கொள்ளையடிச்சிட்டு அவருடைய வசனத்தை நீ கை கொள்ளாமல் நீ போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ எண்ணத்தை உனக்காக நீ நியமிச்சு கொள்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நீயே ஒரு தீமையை உருவாக்கி கொள்ளுகிறாய். உனக்கு நீயே தீமையை உருவாக்கிக்கிற. நல்ல கவனி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் தீமை வருகிறது, ஏன் நான் எதிர்பார்க்காத விளைவுகள்லாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே ஒரு காரணம் தான். சாரி, நான் உங்கள் மேலே காட்டின அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, என்னுடைய குமாரனையே உங்களுக்காக பழி செலுத்தியிருக்கிறேன். தேவன் சொல்கிற அந்த 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 காரியத்தை உங்களுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அப்படியே விஷயம் உங்களுக்கு விளங்குதா? சொல்ல நான் உங்கள் மேலே வச்ச அன்புக்கு அடையாளமாக என்னுடைய மகன், ஒரே மகனையே உங்களுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், பழி செலுத்தி இருக்கிறேன், பழி கொடுத்துருக்கிறேன். அதான் நான் உங்கள் மேலே காட்டின அன்புக்கு அடையாளம் தான். நீங்கள் என் மேலே வச்சுக்கிற அன்புக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்கள் என் மேலே வச்சுக்கிற அன்புக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, ஒருத்தன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்ளுவான். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என்ன செய்வான்னா, அவன் என்னுடைய வார்த்தைகளை என்ன செய்வான், கை கொள்ளுவான். ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார் இல்லையா? யோவான் புத்தகம் 14 அதிகாரம் 23 வசனத்தில் எப்படி பேசுகிறார் வாசிங்க இருக்கா? அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தான் அவன் வசனத்தை கை கொள்ளுவான். அப்ப இங்க நீங்க பாக்குற பிரகாரமா உங்கள்ட்ட சில விஷயங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அக்காவே போகலையே, அந்த சிஸ்டரே வேலைக்கு போகலையே, நீங்க அந்த பிரதரே நம்மளும் இன்னைக்கு ஒரு லீவை போட்டா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த வேலைகளுக்கு போடுற மாதிரி. சரிதானே? நீங்க இது உங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி நீங்க லீவ் போடுற மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தேவனுடைய நாளை அற்பமாக எண்ணி இந்த நாளை நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை செலுத்துவதற்கு நீங்க தவறுறீங்க. அப்ப நீங்க தேவன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்ற அடையாளத்தை உங்களால காட்ட முடியல. அடையாளத்தை எப்படி காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. தேவன் மேல வச்சுக்கிற அடையாளத்தை எப்படி காட்டலாம்? அவருடைய வசனத்தை நான் கை கொள்ளுகிறேன்னு சொல்றது கூட அதை காட்டலாம். வசனத்தை எப்படி கை கொள்றோம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த காணிக்கைகளை குறித்து, தசமபாகங்களை குறித்து எல்லாம் படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த முதல் பிள்ளைகள், முதல் மனிதர்களுக்கு கிடைச்ச முதல் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் பிள்ளைகள் காயினும் ஆபேலும், அந்த 2 பேரும் காணிக்கைகளை கத்திரிக்க என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. சானே அப்ப இந்த காணிக்கைகளை கத்திரிக்க கொண்டு போறதுக்கான காரியம், அதுக்கான காரியம் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மேல தாங்க காட்டுற அன்புக்கு அடையாளமா தங்களுடைய உயிரை கொடுக்கல, அது கத்திரிக்கா கொடுக்கல. மாறாக அவங்க தங்களுடைய பிரயாசத்தினால கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு போறது மூலமாக கர்த்தர் மேல அன்பு செலுத்துறோம், உங்களுடைய வசனங்களை நாங்கள் கை கொள்ளுகிறோன்றதுக்கு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நல்ல கவனிங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதுக்கு கூட நான் என்னத்தை அடையாளப்படுத்துறேன் அப்படின்னா, என் கர்த்தருடைய நாளை நான் அவருக்காக கொடுக்குறேன். சரிதானே? நான் கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக அவருக்கு என்ன செய்கிறேன், நான் வழங்குகிறேன் அப்படின்றதுக்கான அடையாளத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன். நல்ல கவனிங்க. அப்போ நான் கர்த்தர் மேலே கூறக்கூடிய அன்புக்கு அடையாளமா அவருடைய நாளை நான் தேடிட்டு போய் நாளுக்கு நான் போறேன் நானே. சானே நல்ல கவனிங்க. சதானே எபிரேயர் புத்தகத்தினுடைய 10வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சானே 25வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதனுடைய விஷயம் விளங்கும். வாசிங்க இருக்கா? சபை கூடி வருதலை, சபை கூடி வரவே, சபையில் ஜனங்கள் கூடி வரவே. யாரோட ஜனங்கள் கூடி வரணும்? தேவனால் தீர்மானித்து அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் தேவ சபை கூடும்போதெல்லாம் அவங்க கூடி வரவே. அப்படி கூடி வந்தால்தான் அவங்க தேவன் மேல அன்பு கூர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப சபை கூடி வருதுல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் அதை அந்த சபை கூடி வருது பெருசாக அவங்க கணக்கெடுக்கிறது இல்லை.
இன்னைக்கு என்னடா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கல்யாணம் விட்டுருக்குது, அங்கே நம்மளுக்கு அங்கே வர சொல்லி அங்கே வர சொந்தக்காரங்க வராங்க, அண்ணன் வராரு, அக்கா வராரு, நம்ம குடும்பத்தில் பல உறுப்பினர்கள்லாம் நம்மளை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு இவங்களோட இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? டைம் நம்ம கொடுத்து நாங்கள் அவங்களோட இருப்போன்ற மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொண்டு அவங்க செயல்படுவாங்க. ஆனால் நல்லா விளங்கி கொள்ளுங்க, இதை யார் செய்யலாம் அப்படின்னா, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் அதை செய்யலாம். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத என்ன செய்யக்கூடாது. தேவனுடைய அன்பை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்றோம்னா, அவர் தன்னுடைய ஒரே குமாரனையே எனக்காக பழி செலுத்தும் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய யோகியன் கிடையாது. அதுக்கு நான் எந்த விதத்திலும் அருகதை இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் அவ்வளவு பெரிய அன்பை காட்டியிருக்கிறார். அந்த காட்டு அன்புக்கு நான் என்ன அடையாளத்தை காட்டணும் அப்படின்னா, நாளை நான் கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புவிக்க வேண்டும். அப்ப சபை சிலர் விட்டு அப்படின்னா அதை நம்ம விட்டு தெரியுறாங்க. அன்றைக்கு நாளில் வந்து அவங்களுக்கு அதை பற்றி கணக்கே கிடையாது. எங்கே போகணுமோ போவாங்க, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு தெரியுவாங்க சானே. ஆனால் சொல்ல வந்து செவிடுகளை போல நாமும் விட்டு விடாமல் என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணுமா? இதை குறித்து வசந்த வாசி ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணும். புத்தினா என்ன அர்த்தம்? புத்தினா என்ன? நீ பிழை செஞ்சுட்டடா, நீ பிழை இன்னைக்கு நாள் நீ என்ன இங்கே இருக்கணும்? நீ கர்த்தருடைய சமூகத்தை நாடி இருக்கணுமே. நீ தேவ சபையில கூடி வராம இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றியே சானே. ஏன் பாவம் பண்ற? ரொம்ப சீக்கிரத்தை யார் வர போறது சானே? கடவுளுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குதே சானே. அவருடைய நாள் சமீபத்துதே. அதை நீ பார்த்துட்டு இருக்கிற, பார்த்துட்டு இருக்கிற அடையாளங்கள்லாம் பார்க்கும்பொழுது பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும் சானே. அப்படித்தானே இல்லையா? நீங்க 24ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வாசிங்க. புத்தகம் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை நோக்கி, இவைகளை பார்க்கிறீர்களே, இவைகளில் ஒரு மேல் ஒரு கல் படித்து எல்லாம் போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்ல பண்ணீங்க. அப்ப இயேசு விட்டு புறப்பட்ட பொழுது வந்து தேவாலயத்தை பேசுறாங்க. இந்த தேவாலயம் சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்டது, இவ்வளவு பெருசா கட்டிக்கிறாங்க, இதுல பல வருஷங்கள் போனிச்சு இது கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி தேவாலயத்தை பற்றி பேச. அப்போ ஆன்சர் வந்து இதில் இருக்க கல்லெல்லாம் ஒன்று என்ன செய்யப்பட்டு போயிடும்? எடுக்கப்பட்டு போயிடும். ஏன் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சு, சாலமோன் வந்து ஒரு மிகப்பெரிய மன்னர், பயங்கரமான பசுவாய்ப்போடு கூட இருந்தவர். ஆகவே ஒவ்வொரு கல்லுக்கு கீழே தங்க தகடுகளை வச்சு அவர் அந்த கல்லுகளை கட்டியிருப்பாரு. ஆனால் அந்த கல்லுக்கு ஒன்று எடுக்க ஒவ்வொரு தங்க துண்டா எடுத்துடலாங்கிறதுக்காக வேண்டி ஒரு இனத்தவர்கள் வந்து அந்த கல்லெல்லாம் கழட்டி தங்க தகடுகளை எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ண ஆலோசனை இதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க, உடச்சு கொண்டு போயிருவாங்க சானே. என்ன செய்யப்படும்? ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் என்ன செய்யப்படும்? வந்து இடிக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு சானே. நல்ல கவனி சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்ல வர்றார் வந்து நல்ல கவனிங்க. பின்பு அவர் ஒளிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தடுத்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் அவர் என்ன சொல்றது சானே, நீங்க பார்க்கிற பிரகாரமாக யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க சானே. அடுத்து என்ன செய்யும்? ஜனத்துக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோயும் பூமி அழிவுகளும் பல இடங்களில் ஏற்படும். இவைகள் எல்லாம் நான் வரக்கூடிய காலத்துக்கு முன்ன வேதனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் போற அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயங்கரமான யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. பல கப்பல்கள் அடிச்சு நோக்கி தள்ளிட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல இப்ப அடுத்து வரப்போறது மிகப்பெரிய பஞ்சம், கொடூரமான பஞ்சம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. யாரும் தூங்காதீங்க, தயவு செஞ்சு வசனத்தை தெளிவாக கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும் சானே. அப்ப இந்த மாதிரி பெரிய பஞ்சமெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். என்ன அப்படின்னு போறதுக்கான காலங்கள் இப்ப சமீபித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அடையாளப்பூர்வமா காண்பிச்சுட்டார். இப்ப என் கையில் இருக்கிற புத்தகம், உங்க கையில் இருக்கிற வேதாகமம் எப்ப எழுதப்பட்ட அப்படின்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் வாழ்ந்து பொழுது சொன்ன 2000 கடந்துருச்சு. 2026 சானே, 2026வது ஆண்டுகள் நம்ம இருக்கிறோம். அப்ப சொன்னது இப்ப நிறைய கண்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குது? இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறது. நமக்கு அது சீக்கிரமா வரப்போறதுக்கான அடையாளம் நடந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்திலையும் நீ என்னுடைய நாளை கொள்ளடிச்சிட்டு இன்னைக்கு நாளை கொஞ்சம் கூட நீ கணக்கெடுக்காம மரியாதை செலுத்தாம உன் சொந்த வேலையில நீ பிரயாசப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறியே, உனக்கு நடக்க போற காரியங்கள் என்னன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் நம்ம போய் புத்தி சொல்லி அவர்களை எச்சரித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வர நேரம் அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடணும்?
கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அப்படிப்பட்ட மக்களோடு கூட பேசுகிற காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் தேவனுடைய நாள். உனக்காக ஜீவனையை கொடுத்து உன்னை அன்பு கூர்ந்த அந்த தேவன் மேலே நீ அன்பு கூர்ந்தா உனக்கு ஒரு தீமையை என்ன செய்ய போறதில்லை. அப்ப ஏன் நீ அந்த தேவன் மேல நீ அன்பு கூறாம இருக்கிற? என்ன காரணம் அன்பு கூறாம இருக்கிற? நீ உன்னுடைய அன்பெல்லாம் நீ எது மேல வச்சிருக்கிற? புத்தகத்தில் நீங்க பார்க்கிற பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் அல்லது ஒருத்தி அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அவர் மிக தெளிவா பேசுறார் இல்லையா? எப்படி பேசுறார்? உன்னை நான் அன்பு கூர்ந்தோடைய அடையாளம் எப்படின்னா, என் குமாரனை உனக்காக பழி செலுத்தி உன் மேல அன்பு கொண்டிருக்கிறேன். உன் நோக்கம் எல்லாம் இந்த உலகம் நீ பார்த்துட்டு இருக்க உலகத்து மேல கடந்து போகுது. சரி, உலகத்தில் உள்ளவைகள் மேல அளவுக்கு மிச்சம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேல அனுபவிச்சுட்டு என்ன பண்ணா, நீ கர்த்தருடைய நாளை நீ கொள்ளையடிக்கிற. கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ற அப்படின்னா, விரும்புகிற இந்த உலகத்தில் நீ தேடிக்கொண்டிருக்கிற இச்சைகளுக்கு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? நீ அதை கொடுத்து கொண்டிருக்கிற. அப்படின்னா உலகத்தில் யாருடைய அன்பு இல்லை? பிதாவுடைய அன்பு உனக்கு இல்லை. சரி, நல்ல கவனிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகி உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நீ பார்க்குற இந்த என்னது மாம்சத்தின் நிச்சயா இருக்கட்டும், சதானே, அது கண்களின் நிச்சயா இருக்கட்டும், ஜீவனத்தினுடைய பெருமையாக இருக்கட்டும், இதெல்லாம் கடவுள் உனக்கு உண்டாக்குனது இல்லை. இதெல்லாம் உலகம் உனக்கு உண்டாக்கி இருக்கிறது. அப்போ கடவுள் உனக்கு உண்டாக்குறது என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை உனக்கு உண்டாக்கி இருக்கிறார். பரலோக ஒரு ராஜ்யத்தை உனக்கு பண்ணி வச்சிருக்கிறார், உனக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார். உன்னை கர்த்தர் எங்க கொண்டு போகணும்னு விரும்பினார் அப்படின்னா, இதை கடந்த வாரம் என்ன பார்த்தோன்னா, அவர் உறவை பார்க்கிறாரு உன்னதத்திலே சதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கும்படியான மிகப்பெரிய சிலாக்கியம் உள்ள ஜீவியத்தை தான் உனக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக தேவன் என்ன பண்ணிட்டு திட்டமிட்டு கொண்டு எங்க கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு, பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பாரசத்தில் நீயும் நானும் உட்காரணும். அந்த உட்காரும் இடத்தை நோக்கி பார்க்கணுமா இருந்தா, இடத்தை நீ கொள்ளணுமா இருந்தா, நீ பிதாவின் மேல அன்பு கூறணும். அது எப்படிப்பட்ட அன்பு கூறணும் அப்படின்னா, உன் மேல தேவன் அன்பு கொண்டுக்கிறதுக்கு அடையாளமா நீ தேவன் மேல வச்சுக்கிற அன்பை நீ வெளிப்படுத்துறதுக்கு முகமாக நீ அவருடைய நாளை பரிசுத்தமாய் அவருக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ சொல்ல நாளை நீ பரிசுத்தமாக என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? தேவனுடைய எப்படி ஆசிரிக்க வேணும்? பரிசுத்தமாக ஆசிரிக்க வேணும். அதை பரிசுத்த குலைச்சலாக்கி போற்றாத. தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்படக்கூடிய என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை என்ன செய்யும்? வரும். அப்போ இந்த மரண தண்டனை சரிதானே, மரண தண்டனை எப்படி வரும் அப்படின்னா, சில பேருக்கு பாருங்க, சில வியாதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும். சில வியாதிகள் அனுமதிக்கப்பட்டோன்னே அந்த வியாதிகளில் கேட்க இழுத்துக்கிட்டு அப்படியே படுக்கையிலேயே கிடந்து பல நாட்கள் அந்த படுக்கையிலேயே கிடக்க வேண்டிய சூழ்நிலை என்ன செஞ்சு போயிடும், ஏற்பட்டு போயிடும். சில பேர் வாழ்க்கை கிடந்துட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவான்? யாரை தேடுவான்? அந்த நேரம் தான் கடவுள் கத்துற தேடுவான். எவ்வளோ சொன்னாங்களே கேட்கலையே சாணி. சில பேர் எங்கே போய் தேடுவான்? சாணி எங்கேயாவது போய்ட்டு மாட்டிக்கிடுவான், சிறைச்சாலைகளில் போய் மாட்டிக்கிடுவான். சாணி எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு கத்தரை நோக்கி நினைச்சிட்டு இருப்பான். ஆண்டவர் ஐயோ என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்ட்டு இருப்பான். இப்போ ஆண்டவர் தேடுற உணர்வு எங்கே இருக்கு அப்படின்னா, அவர் அழகாக படுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தேவ சமூகத்தை தேடி கத்தரை ஆராதிக்கணுன்ற நோக்கமெல்லாம் இருக்காது. அந்த கடைசி கட்டம் ஒன்று வரணும், அங்கே போய் உட்காந்து கத்தரை கேட்டு உட்காந்துருப்பான், படுக்கையில் கிடப்பான். இப்போ தண்டனைகள் சில நேரம் பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள்லாம் அந்த உலகத்தில் இருக்குது. அந்த வியாதிகள் சில பேர் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கடைசி தொங்கல் மரணத்தை கொண்டு போயிட்டு தான் அதை விட்டு முடிக்கும். வேறு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு யாரால என்ன செய்ய முடியாது. சரி, சில பேர் சில நேரங்களில் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் அப்படி பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிங்க, எனக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, நான் மறுபடியுமா உமக்காக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் தெரியும் வேலை செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரியும். ஏன்னா அவர் தெரியும் எல்லாவற்றையும் முன்னறிந்த தெய்வம். இவன் செய்வான்னு தெரிஞ்சுன்னா இன்னொரு 10 வருஷம் அவனுக்கு கொடுத்தோம்னா 10 வருஷத்துல எனக்கான வேலை இவன் செய்வான் அப்படின்னு கர்த்தர் அவனை அறிஞ்சிருப்பாராக இருந்தால் நிச்சயமா அவனுக்கு ஒரு புதிய விடுதலை என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுப்பார்.
இல்லை இவன் இப்பயே இவ்வளவு காலமா சோம்பேறியா கிடந்தவன், இவ்வளவு காலமா நம்ம ஆண்டுடைய வசனத்தை சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு ஆண்டுடைய வசனத்தை புறம்பே தள்ளிட்டு தன் இஷ்டத்துக்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்த மோசகரமான ஒரு மனுஷன். இவனுக்கு மறுபடியும் ஒரு 10 நாள் கொடுத்தாலும் அந்த 10 நாளையும் எனக்காக செல்ல விடாம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அது வீணாக்கும் அப்படின்னு கத்தருக்கு தெரியுமா இருந்தா அவனை படுக்கையில் அப்படியே போட்டு மரணத்தின் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவான். நல்லா விளங்கி கொள்ளணும். அப்போ சாரி, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை ஏன் தீமை நடக்கிறது, எதற்காக அநேகமான தீமைகள். தீமையை ஒருபோது எங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். யோபு சொன்ன ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, சாரி, எப்படி யோபு தன்னுடைய மனைவி கிட்ட அவர் பேசும்பொழுது எப்படி பேசுறாரு, வசனத்தை எடுத்து பேசுங்க, வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இடத்துல இருந்து நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசிட்டு உட்காந்துக்கிற. தேவன் கையில நன்மையை பெற்ற நாம பாத்தீங்கன்னா பேசின வார்த்தையில என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தேவன் தீமை செய்கிறவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மாதிரி இனம் காட்டி போடுறான். அந்த மனுஷன் காட்டுறான். தேவனிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறோம், அப்ப அவரிடத்துல தீமை, தேவனிடத்திலிருந்து தீமை வருமா? தீமை என்பது தேவனிடத்தில் இருக்கிற விஷயமா? என்ன பேசாம இருக்கிறீங்க? தேவனிடத்தில் ஒரு நாள் தீமை கிடையவே கிடையாது. அவன் சொல்லுவான் சார், அது சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேற ஸ்தோத்திரம்னு சொல்லுவான், வேற திருப்பி சொல்லிட்டு தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நாம தீமையும் பெற வேண்டாமும். தேவன் ஒரு நாளும் யாருக்கும் தீமைங்கிறது அவரிடத்துல கிடையவே கிடையாது. யாருக்கும் ஒரு பொல்லாங்கு செய்கிற தேவன் அல்ல. தீமை என்றது அவர் தீமையை விதைக்கிறவன் யார்? சாத்தான் தான் தீமையை விதைப்பான். தீமையை கொண்டு வருகிறது யார்? சாத்தான். ஏன் சாத்தான் அந்த சாத்தானில் உள்ள தீமையை நீங்க ஏன் நம்ம வாழ்க்கையில ஏன் பெற்றுக்கொண்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சாத்தானுக்கு செவி கொடுக்குறீங்க. சாத்தான் செவி கொடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டு சாத்தான் என்னெல்லாம் காட்டிட்டு இருக்கிறானோ, எதெல்லாம் அழிஞ்சு போக கூடியதா இருக்குதோ அதுக்கு நேரத்தை செலவிடுறீங்க. எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அதுக்கு பயப்படுறீங்க. யாருக்கு கூடாது அவங்களுக்கு நீங்க பயப்படுறீங்க. இந்த அண்ட சராசரம் சகலத்தையும் மாளிகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படணும், அதுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது கூடாக சாத்தான் உங்களுக்கான தீமையை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பான். நீங்க என்னென்ன காரியங்களாம் செய்றீங்களோ, கர்த்தருக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்களோ, அவன் உங்களுக்கான தீமையெல்லாம் ஆயத்தில வச்சிருப்பான். அந்த ஆயத்தில வச்சிருக்கிறத உடனே கொடுப்பான், உங்களுக்கு தீமையை கொடுப்பான். அது அவன் செய்யற வேலை. தேவன் ஒரு நாளும் ஒரு காலும் யாரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது. பொல்லாங்கவே கிடையாது. தீமை அவரிடத்துல இல்லவே இல்லை. யோபு பக்தன் அப்படித்தான் பேசுறான். நடந்த சம்பவத்துல எல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகளை 10 பிள்ளைகளை கொடுத்தாரு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கர்த்தர் நஞ்சாரு எனக்கு கொடுத்தாரு. அவர் ஒரு பரிணாமி இருந்தார், அவ்வளவு. அது தீமை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றான். கர்த்தர் தீமை செய்வாரா? அவர் ஒரு நாள் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், தீமை செய்ய மாட்டார். அதனால வேணும் நீங்க தீமை ஏன் கர்த்தருக்கு பயப்படாதது நிமித்தம் தீமை உன்னை தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாளை நீ அற்பமாக எண்ணி அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி கொண்டிருக்கிறதுனால நீ நஷ்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற, வாழ்க்கையில பெற்றுக் கொண்டிருக்கிற. அதனால நீ சந்தோஷம் இல்லாம இருக்கிற, சமாதானம் இல்லாம இருக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில பலமான போராட்டங்களை உன் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுக்கு காரணத்தை கர்த்தரிடத்துல நீ கேட்காத. உன்னை அலசி ஆராய்ந்து பார். சபை கூடி வருகிறதை நீ விட்டிருக்கிறியா? சபை கூடி நாட்களில் எல்லாத்தையும் நீ அந்த நாளை கொள்ளையடிச்சு ஓ விருப்பத்தை நீ செயல்படுத்திக் கொண்டிருக்கிறியா? அப்படின்னா ஓ வீட்டுல தீமைப்படுத்திருக்கும். உன் வாசப்பட்டு என்ன படுத்திருக்கும்? தீமைப்படுத்திருக்கும். அது நீ நிச்சயமா நீ பெற்றுக்கொள். சரி, கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுத்தே தீர வேண்டும். அதான் நான் கர்த்தர் மேல வச்சுக்கிற அன்புக்கு அடையாளம். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது யாரும் வெறுங்கையனா நினைச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. வெறுங்கையனா வராம கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய ஆத்துமாக்களோடு, காணிக்கைகளோடு, தசம்பாவத்தோடு கர்த்தருக்கு முன்னிலையில் வர வேண்டியவர்கள் நாங்கள். இது ஏன் வர்றோம் அப்படின்னா, கர்த்தர் மேல நாம காட்டுற அன்புக்கு அடையாளம். அதெல்லாம் ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் கையினுடைய வசனத்தை என்ன செய்வான்? கை கொள்ளுவான். என் வசனத்தை கை கொள்ளாதவன் என் மேல என்ன செய்ய மாட்டான்? அன்பாக இருக்க மாட்டான். சரி, அப்படினால தீர்மானத்தோடு கூட அடைக்கப்பட்டவர்களே, சரி, நீங்க கர்த்தரிடத்துல அன்பு கூறுவீங்கன்னா உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மையாக என்ன செஞ்சிட்டு இருக்கும்? நடப்பது எல்லாம் நன்மையாக நடந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் ஒரு தீமை கூட உங்க வாழ்க்கை என்ன செய்யாது, வராது. யாரெல்லாம் நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறாம இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தேவன் மேல அன்பு காட்டாம இருக்கிறீங்களோ,
அந்த அன்புக்கு அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறீங்களோ, உங்கள் வீட்டு வாசப்படியில் தானே தீமைப்படுத்திருப்பது உறுதி. தீமைப்படுத்திருப்பது உறுதி. அப்போ தீமை உங்கள் வீட்டிலே தான் இருக்கும் தானே. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாள் சமீபித்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அது சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிட்டா போதும், நான் மட்டும் போய் கர்த்தரை ஆராதிச்சிட்டா போதுன்ற சுய நல்ல உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் இருக்கக்கூடாது. உன்னை சார்ந்தவர்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கி தீமை பண்ணிட்டு இருக்கிறாங்க தானே. இந்த கடந்த 2 நாளைக்கு முதல்ல 18 பற்றி விலகிறது கிடையாத அளவுக்கு ஜனங்கள், அந்த அளவுக்கு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க தானே இருக்கிறாங்க. அங்கே பெரிய பயங்கரமான வைபவம் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளில் 3 நாள் அப்படியே அழிஞ்சு போயிடும். ஒரு நாள் கூத்து, 3 நாள் கூத்து, அதோட அப்படியே இணைஞ்சிடும். அது அப்படியே ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு அடுத்த வருஷத்தில் தான் என்ன பண்ணிருப்பான்? திருப்பி அதை போயிட்டு பண்ணிருப்பான் சாணி. நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அது விசேஷத்த நாளாக நம்முடைய வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை அவர் தன்னுடைய நாளாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார். சதானே அந்த நாள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மிகப்பெரிய திருவிழா நாள். அன்றைக்கு நாங்கள் மங்களகரமாக தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள் சாணி. அந்த நாளை நாம் கொள்ளையடிச்சு தேவையில்லாதவெல்லாம் பண்ணிக்கிட்டு, ஐயோ தீமை வந்துருச்சே, பிரச்சனை வந்துருச்சே, போராட்டம் வந்துருச்சே, நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் வீடும் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிருக்கோம்? நாங்கள் ஓடிட்டு இருக்கோம், பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கோம். இது ஒரு நாளும் கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு சம்பவிக்க வேண்டிய விஷயம் இல்லை. கத்தோலிக்க பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகள் மத்தியிலையும் அடையாளப்படுத்தப்படவர்கள். அதான் நான் முதல்ல ஆரம்பத்தில் காலையில் படித்து கொடுத்தேன். 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன், கர்த்தர் மேலே அன்பு கூறுகிறவன். இன்னொருத்தன் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு மேலே அன்பு கூறுகிறவன். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, கர்த்தர் மேலே அன்பு கூறுறவன் கர்த்தருடைய பிரியமாக இருந்து அதை தியானிக்கிறான். ஆகவே அவனுடைய வழியிலெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். அவனுடைய வழியெல்லாம் கர்த்தர் இருக்கிற அப்படின்னால அவனுடைய வழியெல்லாம் அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் மீறி மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கெல்லாம் செவி கொடுத்துட்டு மனுஷங்க செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தலைமைக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காற்று பதடிக்கிற பதற போல இருக்குது நிலைமை. பயங்கரமான நிலைமையாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு அநேக தேவ சமூகத்துக்கு வந்திருப்போம். ஒருவேளை காணிக்க போகிறதுக்கு கூட 10 ரூபா காசு கையில் எல்லாம் கூட வந்திருப்போம். அப்போ அப்படி வந்துட்டோங்கிறக்காக நம்மளை கர்த்தர் செய்ய மாட்டோம், நம்மளை புறமே வெளியே தள்ள மாட்டார். அவர் நம்முடைய சமூகத்தில் கூப்பிட்டு நமக்கு ஆறுதலை தந்து நமக்கு ஆசீர்வதித்து நம்மளை இன்னும் அதிகமாக நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாக இருப்பார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் கடன் வாங்கி, கடனுக்கு சிலர் வட்டிக்கு காசெல்லாம் வாங்கி பெரிய பெரிய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் இன்றைக்கு நாள் அவங்களுக்கு துக்ககரமான நாளாக என்ன செஞ்சுருக்கும்? மாறி இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ரீதியிலெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல. சார், அவருடைய நாளில் நீ முகத்தை காட்டு, கர்த்தருடைய சமுத்திரம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார், கர்த்தரை ஆராதி, அவரை அன்பு கூறுகிற அடையாளத்தை வெளிப்படுத்துன்றார் அவ்வளோதான் சாமி. அப்போ நல்லா கவனிங்க. தீமை ஒருபோதும் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை சாமி. நாங்கள் பாவம் செய்கிறது கூடாக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன பாவம் பண்ணுறோம்? அதில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். அப்போ அது என்ன மாறுது? பாவமாக மாறுகிறது. ஏனென்றால் அதெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது இல்லை. இன்னைக்கு வெத்தலை பாக்கெல்லாம் யார் உண்டாக்குனது? வெத்தலை பாக்க உண்டாக்கி வச்சுக்கிறான். அது கர்த்தர் இந்த உலகத்தில் படைக்கும் பொழுது அவருடைய படைப்புகள் எல்லாமே படைக்கப்பட்டு இருந்தது. மனுஷன் அதை ஒரு படைப்பாக மாற்றிருக்கிறான். அதை போட்டால் பிடிச்ச நல்ல பல விதமான விஷயங்களை கொண்டு வந்துக்கிறான். இது உலகத்தில் உண்டாக்கப்பட்டது. இது மேலே எனக்கு நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு தெரிகிறான். அது இல்லாட்டி செத்து பேர் வேண்டான். நல்லா கவனிங்க. இந்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவனை அவன் என்ன செய்யறான்? அவனை வெறுக்கிறான் ஆண்டவர். சரி, அவர் மேலே அன்பு கூறும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். சரி, அவனால கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நாங்களாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, அப்படி அழைக்கப்பட்ட நாங்கள்லாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருப்போமாக இருந்தால் சாணி, நமக்கு நடக்கிற எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவர் பல்லாயிரம் நன்மைகளை வச்சிருப்பார். எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் மேலே அன்பு கூர்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படியே ஒரு ஸ்லப்பு உடஞ்சி முதுகில் விழுந்துருச்சு. ஸ்பைனல் கோட் அப்படியே டேமேஜ் படுத்தி விட்டுருச்சு. சரி, அந்த நாட்களில் கொஞ்சம் நான் அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன். அப்படியே என்னடா இப்படிலாம் நடந்து போச்சே, ஓடி திரிஞ்சு பெரிய பெரிய வேலை பண்ணுறது, எனக்கு இப்படி விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு அந்த நாட்கள், அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொஞ்சம் வேதனையில் இருந்தேன் நான். அப்புறம் தான் தெரியும் சானே, என் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிச்சது அவர் அனுமதி இல்லை எனக்கு கொடுத்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக அதை கொடுத்துருக்கிறாருன்னு அதுக்கு பிறகு எனக்கு தெரியும்.
மிகப்பெரிய பரிசாக கொடுத்துருக்கிறார் அதை. ஏன் அப்படின்னா, நான் இந்த வீல் சேரில் உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் பல மனிதர்களை குறித்து கற்றுக்கொள்ள கற்றுக்க விரும்ப செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீல் சேரில் உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் என்ன செஞ்சார், ஆசீர்வாதமாக என்ன பண்ணார் மாற்றின. நினைச்சு பார்க்க இல்லாத ஆசீர்வாதங்களை என் தேவனுக்கு கொடுத்ததுக்கு காரணமே தானே. எங்கே பார்த்தா அதுக்கு பிறகு தான் எனக்கு அவ்வளவு நடந்துச்சு. இங்கே இருக்கான் கொஞ்சம் பேர், சில பேர் இருக்கான் சொல்லிருக்கான், உங்களை காட்டி காட்டி சம்பாதிச்சுட்டு இருக்காண்டா அப்படிமா தானே. இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பா என்ன சொப்பன சுந்தரிகள் அப்படி இப்படி பார்த்தா அவ்வளோ அழகழகாக இருக்கும். உங்களெல்லாம் காட்டி காட்டி நாங்கள் என்ன பண்ணுறோம், சம்பாதிச்சு புகட்டப்பட்டுருக்கோம். நீங்கள் உள்ள பேர் கொஞ்சம் பேர் அப்படி பேசிட்டு இருப்பான். உங்களை காட்டினா பொட்டோ என்ன பொட்டோ கடை சும்மா காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆளுகளை அடுப்புங்கடான்னு சொல்லி தான் உலகத்தில் உள்ள இணைஞ்சிட்டு இருப்பான், கேட்டுட்டு இருப்பான். நல்ல கவனிங்க. அப்போ ஒரு மொக்கத்தனமான விஷயம் உலகம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் கர்த்தர் என்ன பார்த்து எனக்கு ஆசீர்வாதத்தை அவர் கூட்டிய ஆயத்தத்தினதை எல்லாத்தையும் என்னிடத்துக்கு கொண்டு வருகிறார். நாட்களில் நான் அதை உணர்வு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரிடத்துல அன்பு கூர்ந்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய விபத்தை தேவன் மிகப்பெரிய நன்மையாக மாற்றி இருக்கிறார். அதனுடைய அடையாளத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க சார். அதுதான் இன்றைக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ அவருடைய அன்பு கூறுவர்களுக்கு நடப்பது யாவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அந்த அறிவு எங்களுக்கு வேறு. என் வாழ்க்கை நடந்து நான் கர்த்தர் மேல் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நிச்சயமாக இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் அப்படின்னா, நான் சாணி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு, என்னை தேவனுடைய அந்த மிகப்பெரிய கிருபை வரத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு சாணி எனக்கு உதவியாக இந்த சம்பவம் எனக்கு இருந்திருக்கிறது சாணி. எனக்கு ஒரு மனஸ்தாபம் வருகிற பொழுது, என்னுடைய மனம் உடைக்கப்படுகிற பொழுது, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நான் உடைஞ்சு கத்தரி நோக்கி நான் பார்க்குற பொழுது, எனக்கு அது ஆயத்தம் பண்ணப்பட்டதை கத்தனுக்கு என்ன செய்கிறார்கள், அருள் செய்கிறார். நீங்கள் சாணி நாங்கள் தீமையை அனுமதிக்கிறவரிடத்துல இல்லை, நம்ம ஒதுக்குறோம். தீமையே இல்லாத இடத்துக்கிட்ட அவர்களுக்கு தவிர ஒருபோதும் தீமை என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அதனால தான் சொல்ற, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையை என்ன செய்யாது. கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.